இந்த ஜூலி ஜூலின்றாங்களே, இந்த பொண்ணு எப்போ பார்த்தாலும் முதலமைச்சர் சிஎம் விஜய் அவர்களை வந்து திட்டிக்கிட்டே கிடக்குறாங்களே, என்ன காரணம்? முதலமைச்சர் சிஎம் விஜய் அவர்கள் இந்த பொண்ணை என்ன பண்ணாங்க? தலைவர் விஜய்க்கும் இந்த பொண்ணுக்கும் ஏதாவது ஒரு முன்விரோதம் இருக்கா என்ன? உனக்கு ஜூலி ஜூலின்னு முதல்ல யார் பேர் வச்சா? இந்த ஜூலின்ற பேர் வந்து பொதுவாக நாய்க்கு தான் வைப்பாங்க. உனக்கு கொண்டு போய் வச்சிருக்காங்களே, நாய்ன்றது உலகத்திலே ஒரு நன்றி மறக்காத ஜீவன். அதோட கூட உன்னை ஒப்பிட்டு பேசவே முடியாது. அப்புறம் எதுக்கு உனக்கு இந்த பேர் வச்சாங்க? இந்த பொண்ணை பார்த்தாலும் எப்பவும் என்னமோ கடுகடுன்னு எப்போ பார்த்தாலும் கோபமாக வந்து எரிஞ்சு விழற மாதிரி. இந்த பொண்ணுக்கு வந்து ஒரு பொண்ணோட குணாதிசயம் எதுவுமே இல்லை. இந்த பொண்ணுக்கிட்ட பொண்ணுன்றது ஒரு அடக்கமா பண்பா ஒரு அமைதியாக இருப்பாங்க. ஆனால் இந்த பொண்ணை பாருங்களேன், எப்போ பார்த்தாலும் பொட்ட நாய் மாதிரி கத்திக்கிட்டே கிடக்குது. கருத்து விமர்சனம் பண்ண என்ன எங்களை அரெஸ்ட் பண்ணுவீங்களா? நீங்கள் அரெஸ்ட் பண்ண என்ன நாங்கள் பயந்துருவோமா? ஏன் இந்த பொண்ணுக்கு கொஞ்சம் கூட பயமே இல்லையா? இல்லை ஜெயிலை பற்றி இந்த பொண்ணுக்கு தெரியுமா தெரியாதா? இல்லை தெரிஞ்சுதான் பேசுதா? இந்த பொண்ணு இவ்வளோ தைரியமாக பேசுறதுக்கு பின்னாடி இருந்து கொடுக்குற ஊட்டச்சத்து சக்தி எதுன்னு எல்லாங்களுக்கும் தெரியும். தெரியாமல் ஒன்றும் இல்லை. இந்த பொண்ணு கிட்னி திருட்டு கும்பலை சேர்ந்தவங்கன்னு சொல்லிட்டு நிறைய பேர் வீடியோ எல்லாம் போட்டுட்டு இந்த பொண்ணை காரி துப்புறாங்களே, அதெல்லாம் உண்மையா? இந்த மூஞ்சியை பார்த்தா அதெல்லாம் செய்யக்கூடிய ஆளு தான், பார்த்தாலே தெரியாது. இப்போ இருக்கிற கவர்மெண்ட்டுக்கு அவங்களுக்கு இருக்கிற வேலையில இந்த பொண்ணை கவனிக்கிறதுக்கெல்லாம் நேரமே. ஆனால் கண்டிப்பாக ஒரு இடத்துல இந்த பொண்ணு ஏதோ ஒரு இடத்துல மாட்டதான். இப்படியே வாயை விட்டுக்கிட்டு இருந்தேன்னு வச்சுக்கோ, இந்த ஜெயிலுக்குள்ளே இருக்கிற பாதாள சாக்கடை, அதாவது ஜெயிலுக்குள்ளேயும் ஒரு லோக்கல் கம்பார்ட்மெண்ட்னு ஒன்று இருக்குல்ல, இங்கே இருக்கிற அந்த லோக்கல் கைதிங்க இருப்பாங்க, ரவுடி கும்பல் பொம்பளைங்க, அவங்க கிட்டேயே அடி வாங்கி சிக்கி சீரழிஞ்சு சித்திரவதைப்பட்டு இந்த ஜெயிலுக்குள்ளேயே நம்ம வந்து சூசைட் பண்ணி செத்து போயிடலாமான்னு இந்த பொண்ணை யோசிக்க வைக்கல. கண்டிப்பாக அப்படி ஒரு சம்பவம் வருங்காலத்தில் நடக்குதா இல்லையான்னு மட்டும் பாருங்க. பொண்ணாது பேயா பிசாசா பூதமா என்ன ஜென்மம்னே தெரியல. இந்த பொண்ணுக்கு இவ்வளோ தைரியம், இவ்வளோ துணிச்சலா, இப்படி ஒரு திமிரா பேசுற ஒரு குணாதிசயம் எப்படித்தான் வந்ததுன்னே தெரியல. இது என்ன ஒரு தப்பான மனுஷ உருவத்தில் பிறந்துருச்சா என்னமோ?